வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜார்ஃப் 9th தமிழ். பெரியார் இயக்கமும் இதழ்களும். தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. நடத்திய இதழ்கள் குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட், ஆங்கில இதழ். பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோல், பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி, மனிதநேயத்தின் அழைப்புமணி, ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒலி, சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மாமருந்து என்று அறிஞர்கள் மதிப்பிடுவர். ஒளியின் அழைப்பு. நா. பிச்சமூர்த்தி, கா. மு. குமரன். கமுகு மரம் தான் தோன்றிய இடத்தில் இருந்த பெருமரத்தின் நிழல் என்னும் இருளை துடைத்து நின்றது. இலக்கண குறிப்பி. பிறவி இருள், ஒளி அமுது, வாழ்க்கை போர் உருவகங்கள். இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளை பிச்சமூர்த்தியின் கவிதைகள். புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலில் வள்ளிக்கண்ணன். புதிய படைப்புச் சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் புது கவிதைகள் எனப்பட்டன. பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் நா. பிச்சமூர்த்தி ஈடுபட்டார். எனவே அவர் புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார். புது கவிதையை இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கி கவிதை என்று பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுகின்றனர். கட்டுக்குள் அடங்கா கவிதை. அடங்கா கவிதை. நா. பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்குரைஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார். ஹனுமன், அவைந்தி ஆகிய இதழ்களின் துணையாசிரியராகவும் இருந்தார். இவர் புது கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கியமைகளை பயன்படுத்தியவர். இவரின் முதல் சிறுகதை சயன்ஸ் பள்ளி என்பதாகும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.